ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கற்பம் கற்பிப்போம்ல நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா தி ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் செப்டம்பர் 12க்குள்ளது பார்க்க போகிறோம். வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள், இந்தியா சைனா அக்ரி ஆன் 5 பாயிண்ட் ஆக்ஷன் பிளான். ஓகேவா? ஸோ இது என்னன்னா லடாக் எல்லை பதற்றத்தை தணிக்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஸோ இந்தியாவும் சீனாவும் வந்து ஒரு 5 அம்ச திட்டங்கள் மூலமாக வந்து பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ வந்து இவ்வளோ நாள் பிரச்சனையே இருந்துச்சுல, ஸோ வந்து பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஆயிடுச்சு. தென் வந்து இப்போ என்னென்ன ஒரு 5 அம்ச திட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 அம்ச திட்டத்தை பற்றி பின்னாடி நமக்கு எடிட்டோரியல் பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது அப்போ வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வந்து எல்லை பகுதியில் இரு தரப்பினரும் வந்து சமாதானமாக இவங்க சொல்கிறதுக்கும் அவங்க சொல்கிறதுக்கும் ஒத்து போய் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ வந்து இனிமேல் வந்து எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் நியூ கிரீவியன்ஸ் ரெட்ரஸ் சிஸ்டம் அன்வேல்ட் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகே, ஸோ கிரீவியன்ஸ் அப்படின்னா குறைகள் அப்படின்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அன்வெயில்டு அப்படிங்கிறது என்ன, திறக்கிறது. ஓகேவா? ஸோ வந்து அதாவது குறைகளை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ யார் கவர்னர், ஓகே, ஜம்மு காஷ்மீரோட கவர்னர் வந்து ஒரு சிஸ்டத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன சிஸ்டம் அப்படின்னா இன்டகிரேட்டட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இன்டகிரேட்டட் கிரீவியன்ஸ் ரெட்ரஸ் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அவங்க யார் லான்ச் பண்ணிக்கா, ஜம்மு அண்ட் காஷ்மீரோட கவர்னர் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மக்களோட குறைகளை தீர்க்க, ஓகேவா, அதுக்கு தான் இந்த இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? யூனியன் டெரிட்டரிஸோட மக்களோட குறைகளை தீர்க்கிறதுக்கு தான் இந்த இது லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து என்னென்னா அப்படின்னா இது வந்து ஒரு மனுஷனோட ஒரு கவர்னன்ஸ் அப்படின்னா ஒரு நல்ல கவர்மெண்ட் அப்படின்னா என்னென்னா அவங்களோட ஒரு பர்சன்ஸோட வாழ்வாதாரத்தை பற்றி அவங்களுக்கு ஏதாவது ஒரு குறைகள் அதோட தேவைகள் அவங்களுக்கு வேணும்னா அதுக்கு தான் இந்த இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து காமன் சிட்டிசனோட வந்து அவங்களோட காமன் சிட்டிசன்ஸ்க்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரெஸ்பான்சிபிளாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், சிம்பத்தட்டிக்காக காசியஸாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதில் வந்து அவங்க குறைகளை வந்து இது பண்ணலாம். ஓகேவா? ஸோ பீப்புள் வந்து என்ன பண்ணணும்னா அவங்க என்னென்ன பிரச்சனைகளோ அதை வந்து பிரச்சனைகளை இதில் வந்து தெரிவிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து பைலட் பேஸில் 3 டிஸ்ட்ரிக்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஜம்மு, ஸ்ரீநகர், தென் வந்து ரேசி அப்படிங்கிற 3 டிஸ்ட்ரிக்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து என்னென்னா மினிட் பை மினிட். ஓகேவா? ஸோ வந்து ஸ்டேட்டஸ் அவங்களோட ஒருத்தங்க போனால் ஸ்டேட்டஸ் அப்டேட் அவங்களுக்கு இப்போ என்ன ஒரு குறைகளை வந்து சொன்னாங்கன்னா மினிட் பை மினிட் வந்து ஸ்டேட்டஸ் அப்டேட்டை வந்து அந்த போர்ட்டலில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த போர்ட்டல் என்னது இன்டகிரேட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் IGRAMS. ஓகேவா? ஸோ இந்த போர்ட்டலில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒருத்தங்க அவங்க வந்து அவங்க குறைகளை வந்து சப்மிஷன் பண்ணுறாங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட், ஓகே, கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு OTP. ஓகேவா? OTP ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா அக்னாலேஜ்மெண்ட் வரும், தென் அப்ளிகண்ட்டுக்கு OTP வரும், தென் வந்து அவங்களுக்கு வந்து 24/7 24/7 நேரத்தில் அவங்களோட குறைகளை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணி இது என்ன அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா? அந்த என்ன பிரச்சனைகளோ அவங்க தீர்த்துருவாங்க. ஓகேவா? தென் பாருங்க, ஆக்டிவிஸ்ட் ஸ்காலர் சுவாமி அக்னிவேஷ் பாசஸ் அவே. ஓகேவா? ஸோ இவர் வந்து ஒரு முக்கியமான பர்சன். ஓகேவா? ஸோ இவர் வந்து என்னென்னா இவரோட MLA பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டார். எதுக்காக அப்படின்னா கொத்தடிமைக்கு போரிட்டாராம் இவர். ஓகேவா? தென் வந்து இவர் வந்து பெண்கள் முன்னேற்றம், பெண் சிசு அந்த மாதிரி விஷயத்துக்கு, அப்புறம் கொத்தடிமைக்கு போரிட்ட தொழிலாளர்கள் மீது வந்து தடியடி நடத்தினால அவரோட MLA பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டாராம். ஓகேவா? ஸோ எங்கே இருந்தால் ஹரியானா. இப்போ யாரெல்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து இது வந்து ரொம்ப அவர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? தென் பாருங்கள், இது அடுத்த ஒரு இம்பார்ட்டண்டானது கேக்லாட். ஓகேவா? ஸோ யார் கைலாஷ் கேக்லாட் அப்படின்னா யாருன்னா டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர். ஓகேவா? ஸோ வந்து மினிஸ்டர்ஸ் வந்து RRB எக்ஸாமுக்குலாம் கேட்குறதுக்கு இந்த மினிஸ்டர் வந்து யார் அப்படின்னு கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ மினிஸ்டர்னு ஒரு பேஜ் போட்டு மினிஸ்டர்ஸ்லாம் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, பேப்பரில் வர மினிஸ்டர்ஸ், அடிக்கடி வர மினிஸ்டர்ஸ், தென் வந்து ரேராக வர மினிஸ்டர்ஸும் கேட்க சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் யாருன்னா கைலாஷ் கேக்லாட். ஓகே, ஸோ வந்து இங்கே phase 2 ட்ரையல்ஸ் வந்து எதுக்கு பண்ண போகிறாங்க, டிக்கெட்டிங் ஆப்னு வந்து பண்ணாங்க.
பண்ணாங்க. 3 டேஸ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஃபேஸ் 1 பண்ணாங்க. ஓகேவா. ஸோ அந்த ஆப் டிக்கெட்டிங் ஆப் பேர் என்ன, சார்ட்டர். ஓகேவா. ஸோ வந்து என்ன, கிளஸ்டர் பஸ்ஸஸில் வந்து டிக்கெட் வந்து இது பண்ணாங்க. ஸோ பாருங்கள், டிக்கெட் புக்கிங் பாருங்கள். ஃபஸ்ட்டு பேசஞ்சர் வந்து டிக்கெட் வந்து அந்த ஆப் மூலமாக எடுக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணணும். கூகுள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணணும். இல்லைனா வாட்ஸ்அப்பில் ஹாய் அப்படின்னு இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணால், இந்த யூஆர்எல் அவங்க யூஆர்எல் கொடுத்துப்பா, அந்த யூஆர்எல் மெசேஜ் பண்ணால் யூசர் வந்து என்னென்னா அந்த பஸ்ஸோட ஸ்டாப்பேஜ், அவங்க எங்கே நிற்குது, எப்போ அரைவ் ஆகுது, நெக்ஸ்ட் ஆஃபரில் எங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு டைம் கொடுத்துருவாங்க. எக்ஸ்பெக்டட் டைம் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதை ETA, எக்ஸ்பெக்டட் டைம் ஆஃப் அரைவல் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ வந்து அப்டேட்டட் ரியல் டைம், ஓகே, பர்சஞ்சரோட ஜேர்னியை வந்து ரியல் டைமாக பார்த்துக்கிட்டு அது மூலமாக அதுக்கு பிளான் பண்ணி அவங்க வந்து நகர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆப் சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ ஒன்ஸ் த பர்சஞ்சர் ரீச்சஸ் திஸ் டெஸ்டினேஷன் அஸ் என்டர் இன் திஸ் ஆப் தி டிக்கெட் பிகம் இன்வேலிட். ஓகே. ஒரு தடவை வந்து அவங்க வந்து டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டாங்க அப்படின்னா நாங்கள் ரீச் அப்படிங்கிற மாதிரி பண்ணால் அந்த டிக்கெட் வந்து இன்வேலிட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஆட்டோமேட்டிக்காக இன்வேலிட் ஆயிரும். ஓகேவா. ஆப் இது பண்ணால் தென் சார்ட்டர், அந்த ஆப் பேர் என்னது, சார்ட்டர். ஓகேவா. ஸோ அதை வந்து பார்த்து வச்சுக்கணும். இந்த ஆப் நேம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா. நான் சொன்னல கிளிம்பர் ஆஃப் ஹோப். ஓகேவா. நான் வந்து ஆல்ரெடி இந்தியா சைனாவில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி 5 அம்ச திட்டம் பார்த்தோம். 5 அம்ச திட்டத்தில் அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால, பின்னாடி பார்ப்போம் அப்படின்னு சொன்னல. ஸோ அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்மளோட இந்த பார்டர் எல்லையை பற்றி தான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன ஒப்பந்தங்கள் வந்து இதில் 5 அம்ச திட்டங்கள் என்னென்ன ஒப்பந்தங்கள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது ஏற்கனவே ஒப்பந்தங்களை, ஓகே, அந்த ஒப்பந்தங்களை வந்து மதித்து நடக்கணும். அப்புறம் குறிப்பிட்ட இடைவெளியை பின்பற்றி வந்து ரோந்து செல்லணும். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகே. குறிப்பிட்ட இடைவெளியை பின்பற்றி ரோந்து செல்ல வேண்டும். தென் வந்து வாபஸ், உங்களோட படையை நீங்கள் வாபஸ் பண்ணிங்க, எங்களோட படையை நாங்கள் வந்து வாபஸ் பண்ணினோம். தென் எல்லை தொடர்பான கொள்கையை மதித்து நடக்க வேண்டும். ஓகேவா. தென் எதுவும் உங்களுக்கு எதுவும் ஒரு எங்கள்கிட்ட வந்து ஒரு இது தெரிஞ்சிச்சுன்னா பேச்சுவார்த்தை மூலமாக தான் தீர்வு காண வேண்டும். எந்த ஒரு அஃபென்ஸ் வந்து பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து அந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலை தாண்டி வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் 5th ஒன் வந்து என்ன, எல்லை நிலைமையை வந்து சீரான பிறகு வந்து புதிய நம்பிக்கை கட்டமைக்கும் வகையில் அமைதி சமாதான நிலவும் முயற்சி காண இருதரப்பும் செய்ய வேண்டும். ஓகேவா. ஸோ பீஸ் அண்ட் அந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து கையாள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் வந்து என்னென்னா இதில் வந்து என்னன்னா பஞ்சசீல கொள்கை அப்படின்னு ஒன்று இருந்துச்சா. எப்போ இருந்துச்சுன்னா 1954 ஏப்ரல் 28 வந்து ஜவஹர்லால் நேரு ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. 1954. ஓகே. பஞ்சசீல கொள்கைன்னு. ஓகேவா. ஸோ அதாவது முக்கிய அம்சம் அதில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் அந்த முக்கிய அம்சங்களை தான் மீறி வந்து 1962 வந்து நம்மள்கிட்ட வந்து நம்மளோட பிளேஸை வந்து அவங்க வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சாங்களாம். ஓகேவா. என்னென்னா டிபெட் தலைலாம் அப்படிங்கிற பிளேஸ் வந்து ஹிமாச்சல் பிரதேசுக்கு வந்து இடம் கொடுத்தாங்களாம். ஓகேவா. அதை கொடுத்ததுடனே இவங்க வந்து 1962 வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போ கொண்டு வந்திருக்காங்க இந்த இது. ஸோ வந்து ஒவ்வொரு நாடு பிற நாடுக்கு இறையாண்மையை வந்து மதிக்க வேண்டும். எந்த ஒரு நாடும் மற்ற நாட்டை தாக்கக்கூடாது. ஓகே. ஒரு நாட்டின் உள்ள விவகாரத்தில் மற்ற நாடுகள் தலையிடக்கூடாது. இது வந்து ஒரு நல்ல விஷயம். தென் ஒவ்வொரு நாடும் சமத்துவம் மற்றும் நல்லுறவை பின்பற்ற வேண்டும். தென் ஒவ்வொரு நாடும் மற்ற நாடுகளுக்கு அமைதி முறையில் இணைந்து செயல்பட வேண்டும். அப்படின்னு இந்த 5 அம்சம் தான் இந்த பஞ்சசீல கொள்கையோட ஒப்பந்தம். ஓகேவா. அப்படிங்கிற மாதிரி அந்த திபேத் இருக்குல்ல. ஸோ அந்த டைமில் இது வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இந்த 5 மாதிரி தான் இப்போவும் இந்த 5 அம்சம் திட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அந்த 5 அம்ச திட்டத்துலேருந்து இதை எடுத்திருக்காங்க. ஓகே. தென் அடுத்து பாருங்கள், ஸ்மூத்ரிங் த ஹவுசிங் ரைட்ஸ் ஆஃப் அர்பன் பீப்புள். ஓகேவா. இது எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து என்னென்னா இந்த டெல்லி இருக்குல்ல, டெல்லியில் வந்து ரயில்வே ட்ராக்ஸில் வந்து நிறைய கார்பேஜஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே. நிறைய கார்பேஜஸ் இருக்குது. ஸோ அந்த கார்பேஜஸ் வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அங்கே உள்ள அந்த மக்கள், அது குடிசைவாழ் பக்கத்தில் இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து அப்ரூவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த ஆர்டிக்கல் கொடுத்துருக்கு. ஸோ இது என்ன பற்றி இருக்குது, ஹவுசிங் ரைட்ஸ் ஆஃப் அர்பன் பீப்புள் பற்றி சொல்லியிருக்கு. ஓகே. சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க 48,000 குடிசைவாசிகளை வந்து அந்த ரயில்வே ட்ராக்ஸ் பக்கத்தில் இருப்பாங்க டெல்லியில், அவங்கள வந்து அகத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து என்ன சொல்ல, MC மேக்தா வெர்சஸ் யூனியன் டெரிட்டரி. ஓகேவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ வந்து இதை வந்து அருண் மிஸ்ரா அப்படிங்கிற தலைமையில் வந்து 3 ஜட்ஜஸ் வச்சு இது வந்து நடந்திருக்கு. ஸோ இது வந்து அங்கே இருக்கிற அவங்கள வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜுக்கி ஜோப்ரி கிளஸ்டர்ஸ். ஓகேவா. ஸோ ஜுக்ரி ஜோப்ரி கிளஸ்டர்ஸ் அவங்கள அந்த பிளேஸ். ஓகேவா. அதில் இதை தான் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இந்த இது வந்து என்ன, எதுக்காக இதை ரிமூவ் பண்ணால் ரிகார்டிங் பொல்யூஷன். ஓகேவா. ஸோ நிறைய பொல்யூஷன் நடக்குது. ஸோ என்விரான்மெண்ட் பொல்யூஷன் அத்தாரிட்டி அவங்களோட நிறைய கார்பேஜஸ் வந்து ரயில்வே ட்ராக்ஸில் இருக்குது. ஸோ வந்து அதனால் வந்து அவங்கள வந்து ரிமூவ் பண்ணணும்
அப்படிங்கிற மாதிரி டு ரிமூவ் ஜூக்கி ஜுப்ரா கிளஸ்டர்ஸ் இன் வித்தின் 3 மந்த்ஸ்க்குள்ள வந்து இதை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டே ஆர்டர்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேவா. ஸோ வந்து என்னென்னா ஸ்டே ஆர்டர்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதனால் என்னென்னா மக்களோட வாழ்வாதாரங்கள், அவங்களோட ரெசிடென்ஸ் அவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிற நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரேஸ் ஆகுது. ஓகேவா. அவங்க எந்த ஒரு செட்டில்மெண்ட் எதையும் பற்றி வந்து இது பண்ணலை. ஓகேவா. அது நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரேஸ் ஆகுது. ஸோ வந்து இது வந்து என்னென்னா நான் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு அதாவது அந்த அஃபெக்டட் பார்ட்டிஸை பற்றி எதுவுமே அவங்க என்ன அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிற ஹியரிங்கே இல்லாமல் அவங்களோட அதாவது பாதிக்கப்படுறவங்கள்ட்ட கேட்காமலே அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ அவங்களோட ரைட் டு ஷெல்டர் என்ன ஆகும், அவங்களோட வாழ்வாதாரங்கள் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே. இதுக்கு முன்னாடி நிறைய இந்த மாதிரி கேசஸ் நிறைய நடந்திருக்கு. ஸோ ஒன்று வந்து ஒல்கா டெலிஸ் வெர்சஸ் பாம்பே முனிசிபல் கார்பரேஷன் 1985 நடந்திருக்கு. ஸோ அங்கேயும் வந்து என்னென்னா இந்த மாதிரி தான் எந்த நோட்டீஸும் எதுவுமே கொடுக்காம அவங்கள வந்து அப்புறப்படுத்தியிருக்காங்க. செகண்ட் வந்து என்ன அப்படின்னா பாருங்கள், இந்த பாக்ஸில் கூட கொடுத்தாங்க சாம்லி சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி. ஓகேவா. ஸோ வந்து 1995 அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து என்னென்னா ரைட் டு ஷெல்டர் அஸ் எ காமன் ஆஃப் ரைட் டு லைஃப் அண்டர் ஆர்டிகல் 21 அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட் அண்டர் ஆர்டிகல் 19(1)(e) அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ வந்து இது வந்து என்ன இது அப்படி அந்த இதில் நடந்திருக்கு. தென் வந்து தேர்ட் வந்து என்னென்னா கீழே பாருங்கள் சுதாமா சிங் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் டெல்லி அத்தாரிட்டி 2010 அப்படி ஒன்று நடந்திருக்கு. ஸோ அங்கே வந்து என்னென்னா இதே மாதிரி தான் எஃபெக்ட் அவங்க சர்வே வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ வந்து எவிக்ட் பண்ணியிருக்காங்க ரைட்ஃபுல் ரீலொகேஷன் பிளேன். அப்புறம் கீழே பாருங்கள் அஜய் மேக்கன் வெஸ்ட் யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ வந்து 2019 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து இது என்ன அப்படின்னா இது எதை பற்றி அப்படின்னா டிமாலிஷ் ஆஃப் சகூர் பஸ்தி ரயில்வே லேண்ட். ஓகேவா. ஸோ இது வந்து என்னென்னா ரைட் டு சிட்டி. ஓகேவா. ஸோ வந்து ஹவுசிங் ரைட்ஸ் ஆஃப் ஸ்லம் டெவலப்ஸ். ஓகேவா. ஸோ இதனால் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்கன்னா ஒரு லேக்ஸ் ஆஃப் பீப்புள்ஸை வந்து த்ரெட் டு அந்த இடத்துலேருந்து ஹோம்லெஸ்ஸாக இருந்திருக்காங்க. ஓகே. த்ரெட்ரன் பண்ணி வெளியே அப்புறப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த பேண்டமிக்னால வந்து அந்த அவங்களோட அர்பன் லைஃப்பில் வந்து இன்ஃபார்மலாக இருக்கும்போது ஸோ அவங்களோட வாழ்வாதாரம் வந்து இதில் வந்து நிறைய அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரைட் டு அடிக்கேட்டட் ஹவுசிங். ஓகேவா. ஹவுசிங் அண்ட் லேண்ட் ரைட்ஸ் நெட்வொர்க் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க 20,000 பீப்புள் வந்து டிஸ்பிளேஸ்டு இன் 45 இன்சிடென்ட்ஸ். ஓகே. இதை மாதிரி நிறைய இப்படி அதாவது ஆக்கிரமிப்பு பண்ணுறதுனால நான் 20,000 பீப்புள் வந்து இப்படி மாதிரி நிறைய 45 இன்சிடென்ட் இது மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இது வந்து ஒருதலை பட்சமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் வந்து கண்டிப்பாக 2 பார்ட்டிட்டையும் வந்து என்ன அப்படிங்கிறத கேட்டுட்டு தான் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்டிக்கலை சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அவங்களோட ரெசிடென்ஸு தென் அவங்களோட அவங்களோட போகிற இடமே இல்லாமல் பெரிய எப்படி அவங்க வந்து சாப்பிடுவாங்க. ஸோ நிறைய இது மாதிரி பிரச்சனைகள்லாம் ஆகும். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு இது கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. தென் இது வந்து இந்த ராகினி இந்த இது தான் இருக்குது. தென் இது வந்து இந்த பாருங்கள் நம்ம அந்த 5 பாயிண்ட்ஸ் சொன்னால. ஸோ வந்து இந்த ரஷ்யா வந்து இதை வந்து ஓகே வெரி ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ நீங்கள் 2 பேச்சுவார்த்தையில் முடிச்சதுனால ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இதுதான் இந்த பிரைகடல் லெவல் டாக்ஸ். ஓகேவா. ஸோ அதை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. தென் வந்து இங்கே பாருங்கள் PM to unveil a slew of projects in Bihar. ஓகேவா. they are estimated 16,000 crore. ஓகேவா. ஸோ வந்து இப்போ வந்து பீகாரில் வந்து எலெக்ஷன் வருதுல. ஸோ வந்து 16,000 crore அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸை வந்து பீகாரில் வந்து புதிய நிறைய தொழிற்சாலைகள் நிறைய திட்டத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. பீகாரில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. அதில் பாருங்கள் செப்டம்பர் 13 வந்து துர்காபூர் பேங்கா செக்ஷன் ஆஃப் PHDPL ப்ராஜெக்ட் லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் பாட்டிங் பிளான்ட் அட் பங்கா அண்ட் நியூ LPG பிளான்ட் அட் சுகாலி. ஓகேவா. அதாவது நிறைய பேர் வந்து அந்த இதனால இறந்தாங்க. இந்த மின்னல் வெட்டி நிறைய பேர் பீகாரில் இறந்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நிறைய விஷயங்களை வந்து இப்போ வந்து பீகாரில் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து செய்கிறாங்க. ஓகேவா. ஸோ இது வந்து எலெக்ஷன் கமிஷன் எதுவுமே வந்து இதை வந்து எதுவுமே சொல்லலை, கண்டுக்காமல் விட்டுருக்காங்க. பட் இப்படி வந்து எலெக்ஷன் டைம் வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்கிறது தான் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படிலாம் பண்ணுறாங்க. சரி பார்த்துக்கலாம். ஓகே. நமக்கு அப்போ தமிழ்நாட்டில் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து எலெக்ஷன் வரும். ஸோ அப்போ நமக்கும் நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்கும்னு நம்புகிறேன். பார்க்கலாம். தென் பாருங்கள்
பீஸ் அக்ரிமெண்ட் ஆல்மோஸ்ட் ரெடி சேஸ் நாகா குரூப்ஸ். ஓகேவா? ஸோ வந்து ஆல்ரெடி நம்ம நாகா கான்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு நம்ம நிறைய பார்த்தோம். இந்தியாவில் நாகா கான்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ வந்து அதை பற்றி தான் திருப்பி சொல்லியிருக்காங்க. ஸோ 2 நாகா குரூப்ஸ் இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். NNPG, NSCNIM. ஓகேவா? ஸோ வந்து இவங்க வந்து நாகா பீஸ் டீலை வந்து ஃபைனலிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ டிமாண்ட்ஸ்னா கிரேட்டர் நாகாலிசம், தென் நாகா நேஷ்னல் ஃப்ளாக், தென் நாகா கான்ஸ்டியூஷன். ஓகேவா? அரசியலமைப்பு, நாகா நேஷ்னல் ஃப்ளாக், இதெல்லாம் வந்து செப்பரேட் கான்ஸ்டியூஷன். ஓகேவா? ஸோ வந்து செப்பரேட் கான்ஸ்டியூஷன் இது பண்ண போகிறாங்க. ஸோ வந்து இதை வச்சு யாரை வச்சு டிராஃப்ட் பண்ணால் எக்ஸ்பர்ட்ஸ், இன்டெலெக்சுவல் ப்ரொஃபஷன்ஸை வச்சு இதை வந்து டிராஃப்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ எதை பேசிஸ் பண்ணினா நம்மளோட இந்தியாஸ் அண்ட் நாகாஸோட பொலிட்டிக்கல் அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் கொஸ்டின் ஓவர் FCRA நோட் ஃபார் PM கேஸ். ஓகேவா? ஸோ இது வந்து என்னென்னா PM கேஸை பற்றி இருக்குது. ஸோ கண்டிப்பாக நிறைய எக்ஸாமில் நம்ம எதிர்பார்க்கப்படக்கூடிய கொஸ்டின். ஸோ PM கேர்ஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத PM கேர்ஸை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். PM கேரோட ஃபுல் ஃபார்ம். ஓகேவா? ஃபுல் ஃபார்மில் எழுதிக்கோங்க. சிட்டிசன் அசிஸ்டன்ஸ் ரிலீஃப் இன் எமர்ஜென்சி சிச்சுவேஷன் ஃபண்ட். ஓகேவா? என்னது? சிட்டிசன் அசிஸ்டன்ஸ் அண்ட் ரிலீஃப் இன் எமர்ஜென்சி சிச்சுவேஷன் ஃபண்ட். ஓகேவா? சிச்சுவேஷன். ஓகேவா? சிட்டிசன் அசிஸ்டன்ட் அண்ட் ரிலீஃப் இன் எமர்ஜென்சி சிச்சுவேஷன் ஃபண்ட். ஓகேவா? ஸோ இது யார் லான்ச் பண்ணால் மார்ச்லேயே லான்ச் பண்ணாங்க PM. ஓகேவா? ஸோ இது வந்து என்னென்னா டெடிக்கேட்டட் நேஷ்னல் ஃபண்ட். ஓகேவா? இது வந்து நேஷ்னல் ஃபண்டு. தென் இது வந்து பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு தான். ஓகேவா? தென் இது வந்து என்னென்னா எனி கைண்ட் இது எதுக்காக இது வந்து PM கேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா எனி கைண்ட் ஆஃப் எமர்ஜென்சி அண்ட் டிஸ்டர்ஸ் சுச்சுவேஷன். ஓகேவா? ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நமக்கு மணி தேவைப்படும் போது இதில் வந்து அவங்க கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எடுத்து இதில் வந்து செலவு பண்ணுவாங்க. ஸோ எமர்ஜென்சி சுச்சுவேஷனும் டிஸ்டர்ஸ் சுச்சுவேஷனுக்கும் தான் இது வந்து யூஸ் பண்ணாங்க. ஓகே? ஸோ இதோட சேர்மேன் வந்து யாருன்னா சேர்மன் அண்ட் அதர் மெம்பர்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ சேர்மன் யார்? நம்ம பிரைம் மினிஸ்டர். அதர் ட்ரெஷரி மெம்பர்ஸ் யாரானா ஹோம் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஃபாரின் மினிஸ்டர்ஸ் தான். ஓகேவா? ஸோ இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா இது வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அஃபெக்டட் பாப்புலேஷன். ஓகேவா? ஸோ ப்ரொவைட் ரிலீஃப் அசிஸ்டன்ஸ். ஓகேவா? அதாவது ஏதாவது அஃபெக்ட் ஆனால் அதுக்கு வந்து ஃபண்டு வந்து கொடுக்குறதுக்கு இந்த PM கேர் மூலமாக வந்து கொடுப்பாங்க. ஓகே? ஸோ பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சிக்காக இது வந்து இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஓகே? ஸோ இதோட கிரியேஷன் அப்கிரேடேஷன் வந்து ஹெல்த் கேர், பாராமெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபண்டிங் ரெலவெண்ட், ரிசர்ச், சப்போர்ட், இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இது வந்து இது பண்ணுவாங்க. ஓகேவா? தென் இதோட ஃபேக்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இதோட ஃபேக்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ இதில் முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். யாருனாலும் வாலண்டியராக கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம். ஓகே? யாருனாலும். ஓகேவா? வாலண்டியராக கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம். ஸோ இதனால் வந்து எந்த பட்ஜெட்டரி சப்போர்ட்டும் இதில் டஸ் நாட் கெட் எனி பட்ஜெட்டரி சப்போர்ட். ஓகேவா? ஸோ அப்புறம் தென் வந்து இது வந்து இதை வந்து 100% இப்போ நம்ம ஐடிலேருந்து எக்ஸம்டட். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் நாட் ஆடிட் பை CAG. ஓகேவா? CAGயால் இது வந்து ஆடிட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? பட் இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர்ஸ் வந்து இதை ஆடிட் பண்ணுவாங்க. ஓகே? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நாட் ஆடிட் பை CAG. எல்லாரும் நல்ல மண்டையில் நிப்பாட்டி வச்சுக்கோங்க. ஓகே? CAGங்கிறது நாட் ஆடிட் பை CAG. PM கிளாஸை வந்து CAG வந்து ஆடிட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் தென் எக்ஸம்டட் ஃப்ரம் FCRA. ஓகேவா? FCRAலேருந்து இவங்க எக்ஸம்டட். ஓகேவா? ஸோ வந்து அதுலேருந்து இவங்க வந்து எக்ஸம்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே? இது ரொம்ப ரொம்ப ரெண்டும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே? ஸோ இந்த கண்டக்ட்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது இது வந்து என்னென்னா நம்ம சொல்லிட்டோம் எக்ஸம்ஷன் வந்து ஃப்ரம் ஆல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் லா. ஓகேவா? ஸோ வந்து இது வந்து ரெகுலேட்டட் ஃபாரின் டொனேஷன். ஓகே? FCRAனா தெரியும், ஃபாரின் கான்ட்ரிபியூஷன். ஸோ வந்து இது வந்து ரெகுலேட்டட் ஃபாரின் டொனேஷன். அப்புறம் வந்து என்னென்னா இது வந்து யார் வந்து இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டி தானே. ஏன்னா வந்து CAG ஆடிட் பண்ணல. ஸோ அதனால் இது ஒரு இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டி. ஸோ இதனால் நம்ம வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன். ஓகேவா? நம்ம வாங்கணும் அப்படின்னா அது வந்து எக்ஸம்ஷன், அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து எக்ஸப்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்து ஹோம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஹோம் மினிஸ்டர் வந்து ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. செக்ஷன் பாருங்கள், செக்ஷன் வந்து 8(1) ஆஃப் E அது வந்து என்ன சொல்கிறதுனா அந்த அவங்க அதாவது டினைல் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஒரு பர்சனோட ஜுடிஷியரி ரிலேஷன்ஷிப் வந்து இந்த இதுக்கு கொடுக்குறாங்க. ஒரு பப்ளிக் ட்ரஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்கன்னா அவங்களோட சாட்டிஸ்ஃபைடில் இருந்தால் மட்டும் தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே? அந்த PM கேஸில் கொடுக்குறதுக்கு நம்ம யார் கொடுத்துருக்கா அப்படிங்கிற நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து இதில் வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் கண்டிப்பாக அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு நான் உங்களுக்கு அதில் கொடுத்துருக்கேன். பாருங்கள், இன்ட்ரா ஆப்கான் பீஸ் டாக்ஸ் டு பிகின் டுடே. ஓகேவா? ஸோ வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து பேச்சுவார்த்தை
அமைதி பேச்சுவார்த்தையும் நடத்துகிறாங்க. தென் பாருங்கள் அடுத்த பாருங்கள் ரைட் ஹேண்ட் சைடு ஹேக்கர்ஸ் ஃப்ரம் ரஷ்யா அண்ட் சைனா டார்கனிங் யூஎஸ் ஓட் மைக்ரோசாஃப்ட். ஓகே, மைக்ரோசாஃப்ட்டை வந்து ரஷ்யா சைனா ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணதை நினைக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. தென் அடுத்து பாருங்கள் பக்ரைன் டு நார்மலைஸ் டைஸ் வித் இஸ்ரேல். ஓகேவா, இது யார் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ட்ரம்ப் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி இஸ்ரேல் யூஏஇ வந்து அமைதி பேச்சுவார்த்தை மூலமாக வந்து சேர்த்துட்டாங்க. தென் வந்து பக்ரைனையும் வந்து இஸ்ரேலோட இணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இப்படி இணைச்சி பீஸ் அவார்டு வந்து வாங்கலாம், ஆல்ரெடி பீஸ் அவார்டு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வெளிவட்டுறதுல ஒரு பேச்சு நடக்குது. ஓகேவா. தென் இங்கே பாருங்கள் 15 killed, 500,000 evacuated due to யூஎஸ் புஷ் ஃபயர்ஸ். ஓகேவா. ஸோ வந்து நம்மளோட யூஎஸில் வந்து காட்டுத்தீ வந்து பரவிச்சு கலிஃபோர்னியாவில். ஸோ வந்து அது தொடர்ந்து வந்து ரஷ்யாவுலேயும் வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு இன்றைக்குள்ள இதில் போட்டிருந்தாங்க, அஃபெக்ட் ஆயிடுச்சு, தீ பரவி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது நாளைக்கு நியூஸ் பேப்பரில் பார்க்கலாம். ஸோ வந்து இது என்னென்னா எதனால டெம்பரேச்சர் லெவல் வந்து கூடிடுச்சு. ஓகேவா. ஸோ அதனால இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ வந்து ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்து பேட்லிங் அன்பிரசிடென்ட் வைல்ட் ஃபயர் அப் அண்ட் டவுன் ஆஃப் யூஎஸ் வெஸ்ட் கோஸ்ட். ஓகே, யூஎஸ் வெஸ்ட் கோஸ்ட்டில் வந்து இருக்காங்க. இதனால 15 பீப்புள் வந்து இதாகிடுச்சாங்க. ஸோ வந்து நிறைய பேர் வந்து அவங்க வீட்டில் விட்டு வெளியே வர மாதிரி நிறைய பேப்பர்லலாம் பார்த்தோம். தென் வந்து எவ்வளோ ஏக்கர்னா 7,46,000 ஏக்கர்ஸ் ஆஃப் ட்ரை வெஜிடேஷன். ஓகேவா, அந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகிட்டு இருக்குது. ஓகேவா, தீ வந்து பரவிட்டுருக்கு. ஸோ வந்து இதோட ரீசன் என்ன அப்படின்னா ஜூன் டு செப்டம்பர் வந்து நிறைய ஹீட் வேவ்ஸ் நிறைய இருக்கிறதுனால ட்ரையாக இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து காட்டுத்தீ வந்து பரவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ WMO ஓகே, WMO அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வைல்ட் லைஃப் ஸ்ப்ரெட் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகேவா, வைல்டு ஃபயர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் தாண்டி போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனாலன்னா கிளைமேட் சேஞ்சஸ்னால இதாகுது. ஸோ வந்து லாஸ்ட் 5 வருஷத்தில் இது வந்து ஒரு அன்பிரசிடென்ட் ஃபயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ வந்து இது வந்து ஐடியல் கண்டிஷனை வந்து இதாகுது, இந்த அனிமல்ஸ் அதோட வாழ்வாதாரத்தை வந்து கெடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. தென் பாருங்கள் ஜிடிபி டு ஸ்ட்ரிங் 11.5% ஃபிஸ்கல் மூடிஸ். ஓகே, மூடிஸ் அப்படிங்கிறது வந்து என்ன ட்ரேட் மார்க்கெட்டில் ஒரு இன்வெஸ்டர் சர்வீஸு. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து -4 இருந்துட்டு இப்போ வந்து 11.5%க்கு இதாகிருக்கு. ஸோ எக்கனாமிக்கல் கான்ட்ராக்ஷன் ஆயிருக்கு. ஸோ எதனாலனா இந்த கண்டினியூட் இந்த COVID-19 கேசஸோட ரைசஸ் வந்து கூட இருக்கிறனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து என்னென்னா இந்தியா வந்து ரொம்ப பேர்டனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, பீக் பேர்டனில் ரொம்ப பீக்காக இருக்குது. ஸோ 90% ஜிடிபி லெவல் வந்து இதாக இருக்குது, இது அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து லாஸ்ட் இயர் வந்து 4.6 தான் வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட் ஆகிருக்கு. ஆனால் இந்த வருஷம் வந்து 7.5% ஆகிருக்கு. ஓகேவா. ஸோ வந்து இதில் என்னென்னா நிறைய வந்து இந்த லாக்டவுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. தென் கொரோனா கவர்ஸ் ஹெல்த் கவர் மே கெட் ஃப்ரெஷ் லீஸ் ஆஃப் லைஃப். ஓகே, IRDA மே இஷ்யூஸ் கைட்லைன்ஸ் ஆஃப் மெயின் ஸ்ட்ரீமிங் ஆஃப் ரெனியூவல். ஓகேவா. ஸோ வந்து இது என்ன அப்படின்னா நிறைய பாசிட்டிவ் கேசஸ் நடக்கிறதுனால வந்து IRDA வந்து ஒரு கொரோனா கவர் அப்படிங்கிறத ஒன்று வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ வந்து இது என்ன அப்படின்னா என்னென்ன எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா. ஸோ வந்து இந்த பாலிசி மூலமாக வந்து 9.5 months வந்து இந்த பாலிசி. ஸோ வந்து என்னென்னா இந்த நம்ம சொல்லுவாங்களா பாலிசி, LIC பாலிசி, ஹெல்த் கவர் இன்சூரன்ஸ், அந்த மாதிரி வந்து இந்த ஒரு இது கொண்டு வர போகிறாங்க. ஓகேவா. ஸோ என்ன அப்படிங்கிறத அப்போ கொண்டு பார்க்கலாம். ஓகே. தென் பாருங்கள் குஜராத் எமர்ஜஸ் பெஸ்ட் ஃபார் ஸ்டார்ட் அப் அகெயின் DPIT. ஓகேவா. ஸோ வந்து குஜராத் தான் வந்து அதாவது ஸ்டார்ட் அப் என்டர்பிரினர்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்க அதாவது தொழில் தொடங்குவாங்களோ அதில் வந்து குஜராத் தான் வந்து ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து யார் கொடுத்தோன்னா DPIIT. ஓகே, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இன்டர்னல் ட்ரேடு அப்படிங்கிறவங்க வந்து சொல்லியிருக்காங்க. வந்து குஜராத் தான் வந்து டாப்பில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இதில் வந்து நிறைய பெஸ்ட் பெர்ஃபார்மர் வந்து குஜராத்துன்னு சொல்லியிருக்காங்க ஸ்டேட்டில். அந்தமான் நிக்கோபார் வந்து யூனியன் டெரிட்டரியில் இந்த கீழே போட்டிருக்காங்க பாருங்கள், அந்தமான் நிக்கோபார் ஸ்டேட் பேஸில் பெஸ்ட்டு. ஓகேவா. தென் டாப் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கர்நாடகாவும் கேரளாவும். தென் லீடர்ஸில் வந்து பீகார், மகாராஷ்டிரா, ஒடிசா, ராஜஸ்தான், சத்தீஸ்கர். ஓகேவா, சண்டிகர். ஓகேவா. தென் ஆஸ்பரிங் லீடர்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருங்க, ஹரியானா, ஜார்க்கண்ட், பஞ்சாப், தெலுங்கானா, உத்தரகாண்ட். ஓகே. தென் எமர்ஜிங் ஸ்டார்ட் அப் என்டர்பிரினர்ஸில் எக்கோசிஸ்டம்ஸில் யாருன்னா ஆந்திர பிரதேஷ்,
அஸ்ஸாம், சத்தீஸ்கர், டெல்லி, இமாச்சல் பிரதேஷ், மத்திய பிரதேஷ், தமிழ்நாடு, உத்தரப்பிரதேஷ். ஓகேவா? ஸோ எமர்ஜிங் ஸ்டார்ட் அப், அதாவது புதுசாக தொழில் தொடங்குறது தமிழ்நாடு வந்து ஒரு 8வது லெவலில் இருக்குது. ஓகேவா? அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்ல டீட்டெயிலாக கொஞ்சம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ குஜராத் தான் வந்து ஃபஸ்ட்டு இருக்குது. ஓகே. தென் பாருங்கள், அசரங்கா ஓசாகா அப்படிங்கிறவங்க வந்து முன்னேற்றம். இதில் அமெரிக்கன் ஓப்பன் டென்னிஸில் செரீனா வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஓகேவா? தென் பிசிசிஐஐ அந்த இது இந்திய கிரிக்கெட் வாரியம் பொதுக்குழு வந்து ஒத்து வச்சுருக்காங்க. ஓகேவா? தென் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஒலிம்பிக் பாடி டேக்ஸ் கண்ட்ரோல் ஆஃப் கிரிக்கெட் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகே. தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் வாரியம் வந்து இப்போ வந்து இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் வந்து முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு, நாங்கள் இன்னும் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், தென் கிளிக் பெல் ஐக்கான். தேங்க்யூ.